வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல 2024ல வெளியான லாக்கர் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனதே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படம் வெளியே தெரியாத மாதிரி தான் இருந்தது. ஆனா சூப்பரான படம், கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை கூட பாருங்க. இப்ப எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு கேங் ஜனான்னு ஒருத்தரை லாக் பண்ணி வச்சிருக்க மாதிரி காட்டுறாங்க. ஜனாவை மட்டும் இல்ல, அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தரையும் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்களுக்கு வேண்டிய பொருளை இவங்க தூக்கி இருக்காங்க போல. அதனால தான் ஜனாவை லாக் பண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. ஜனா தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. இங்கதான் லாக்கர்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப சில மாசத்துக்கு முன்னாடி நடந்ததுல இருந்து கதையை ஆரம்பிக்கிறாங்க. எலெக்ஷன் டைம்ல மக்களுக்கு காசெல்லாம் கொடுப்பாங்க பாத்தீங்களா? காசை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போனோம், அப்பதான் கொடுக்க முடியும்ன்ற மாதிரி பெரிய ஆளுங்கெல்லாம் உட்காந்து பேசிக்கிறாங்க. போலீஸ் சப்போர்ட்டோட இந்த விஷயத்த பண்ற மாதிரி தான் பிளான் எல்லாம் வச்சிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கார்ல கொண்டு போற மாதிரி இவங்க பிளான் போட்டுட்டு இருக்காங்க. பார்ல உட்கார்ந்த மாதிரி தான் இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வெளியே இருக்க ஜனா ஒட்டி கேட்டுட்டு இருக்காரு. உள்ள டிவைஸ் செட் பண்ணிருக்காரு போல. அது மூலியமா பிளான் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. ஜனாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒருத்தர் பேரு கதிர், இன்னொன்னு அண்ணனோட பேரு வெங்கட் அப்படின்றது. ஆக்சுவலா இவங்க ஃபேக்கான நோட்டை தான் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. உண்மையான நோட்டை எடுத்துட்டு ஃபேக்கான நோட்டை வைக்கிறது தான் இவங்க பிளானா இருக்கும். சரியா பண்ணா 40 லட்சம் ரூபாய் கிடைக்கும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்ப அவங்க டீமை நமக்கு காட்டுறாங்க. அவங்கள ஒருத்தர் தான் கார்ல காசெல்லாம் கொண்டு போயிட்டு இருக்காரு போல. இவரை பொறுத்த வரைக்கும் ஹீரோக்கு தெரிஞ்ச அண்ணனா இருப்பாரு. இவரை ஏமாத்தி காசு எடுக்கிறது தான் ஹீரோவோட பிளானா இருக்கும். ஹீரோ ஹெல்மெட் எல்லாம் போட்டிருக்காரு. வேணும்ட்டே ஹெல்மெட்டை கீழே தூக்கி போடுறாரு. அங்க இருக்க போலீஸுங்க கிட்ட வேணும்ட்டே வந்து மாட்டுறாரு. நில்லுன்ற மாதிரி அவங்க ஃபைன் காசெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வழியா தான் இந்த கார் வருது. இந்த காரை இவங்களால நிறுத்த முடியல. அதே சமயம் கார்ல இருக்க அண்ணன் ஹீரோவை கவனிக்கிறாரு. நீ என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறாரு. ஹெல்மெட் இல்ல, அதனால தான் புடிச்சிட்டாங்கன்னு ஹீரோ சொல்றாரு. நம்ம பையன் தான் சார், விடுங்கன்ற மாதிரி இந்த அண்ணனும் சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோவும் பைக் எடுத்துட்டு கிளம்பலான்ற மாதிரி வராரு. பைக் ஸ்டார்ட் ஆகாத மாதிரிலாம் இந்த இடத்துல டிராமா பண்ணிட்டு இருக்காரு. இது இந்த அண்ணன் கவனிக்கிறாருல. வாடா நானே வேணா டிராப் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரிண்ணே அப்படின்ற மாதிரி இவருமே கார்ல ஏறி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த அண்ணனை பொறுத்த வரைக்கும் சரக்கு அடிக்காம இருக்கவே முடியாது. வழியில நிறைய பார் இருக்குல்ல, அதெல்லாம் குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் ஹீரோ கவனிக்கிறாரு. என்னென்ன பாரை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, அடிக்க வேண்டியதுன்னு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படி இல்லடா, அடிச்சா யார் கார் ஓட்டுறது, கார் வேற ஓட்டணும், ரொம்ப தூரம் போகணுன்ற மாதிரி சொல்றாரு. நீங்க என்ன கவலைப்படுறீங்க, நான் வேணா கார் ஓட்டுற வேலையை பாக்குறேன், நீங்க சரக்கு வாங்கி அடிங்கன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. அப்படியா சொல்ற, சரிடா காரை ஓட்டுன்ற மாதிரி இந்த அண்ணனுமே ஏத்துக்கிறாரு. இப்ப இந்த அண்ணன் சரக்கு அடிக்கிறாரு, ஹீரோ காரை ஓட்டிட்டு இருக்காரு. இந்த அண்ணன் ஹீரோவை ரொம்ப நம்பிதான் இந்த வேலையை தந்திருக்காரு. இப்ப இந்த அண்ணன் சரக்கு அடிச்சு கொஞ்சம் மட்டியாயிடுறாருல, அந்த சமயம் ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தகவலை கொடுக்குறாரு. இப்ப ஆள் நடமாட்டம் பெருசா இல்லாத ரூட்ல இவர் காரை ஓட்டிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப ரன்னிங்ல இருக்க போதே கார் டிக்கே ஓபன் பண்றாங்க. பின்னாடி இருக்க பேக் எடுத்துடுறாங்க. ஃபுல் காசை இவங்க மாத்த மாட்டாங்க, கொஞ்சோண்டு காசை மட்டும் மாத்தலாம் அப்படின்ற மாதிரி தான் மாத்துறாங்க. யாருக்குறையும் இவங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் கிட்ட கிடைச்சிருது. இவங்க ஜாலியா பார்ட்டி எல்லாம் பண்றாங்க. இப்ப சரக்கு அடிச்சு இவங்க வீட்டுல படுத்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து காலிங் பில் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. இப்ப கதிரை போய் ஹீரோ கதவை திறக்க சொல்லிட்டாரு. கதிரும் டயர்டா கதவை திறக்கிறாரு. திறந்தவரு ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா அந்த அண்ணன் தான் ஆளுங்களோட வந்திருக்காரு. ஒருவேளை நம்ம தான் எடுத்தோம் தெரிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பயந்துட்டு இருக்காங்க. அந்த அண்ணனுமே என்னடா நைட்டு முழுக்க பார்ட்டி நடந்திருக்கு போல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமாண்ணே சும்மா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அண்ணன் முதல்ல கொஞ்சம் டெரரா தான் பேசிட்டு இருக்காரு. இவங்களும் மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த அண்ணன் இருக்காருல, காசெல்லாம் இவங்களுக்கு தராரு. ஓட்ட நம்ம கட்சிக்கு தான் போடணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரிண்ணே அப்படின்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. காசு தரதுக்காக தான் வந்திருக்காருன்னு இப்பதான் இவங்களுக்கு தெரிய வருது. நல்ல வேலை மாட்டலன்ற மாதிரி இவங்களுமே சந்தோஷப்படுறாங்க. இவங்க மாத்தி வச்ச நோட்டுனால என்ன ஆச்சுன்றதை நமக்கு காட்டல. இவங்க 3 பேருக்கு இப்ப நிறைய காசு கிடைச்சிருச்சுல்ல, அது மூலியமா ஜாலியா இவங்க செலவெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் கதிரும் சேர்ந்த மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த ஹோட்டல்ல ஒரு பொண்ணை பார்த்தோன்னே ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருது. அந்த பொண்ணோட பேரு பூஜா அப்படின்றது. அவங்களுமே கொஞ்சம் அன்னீசியா உட்காந்துட்டு இருக்காங்க. ரொம்ப பதட்டப்படுறாங்க. இப்ப ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்கும் போது சட்டுன்னு ஹீரோவை மறைச்ச மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. உனக்காக எவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்றது, இப்பதான் நீ வருவியா, என் கூட பேசவே பேசாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் மேற்கொண்டு பேசுறதுக்கு வராரு. அதான் பேசாதன்னு சொல்றேன்ல, பில்ல பே பண்ணிட்டு வான்ற மாதிரி இங்க இருந்து வேகமா கிளம்புறாங்க.
இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க கதிர் இருக்கார்ல, இந்த பொண்ணு உனக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. எனக்கெல்லாம் தெரியாது, அவ சாப்பிட்டதுக்கு எப்படி பில்ல கட்டுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்திருக்கா, நம்மள மாட்டி விட்டுட்டு போயிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பில் அமௌண்ட் 8000 ரூபாயா இருக்கும், நீ போய் பில்ல பே பண்ணிரு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டாரு. கதிர வேற வழி இல்லாம பே பண்றாரு. இவங்க டீம்ல வெங்கட்னு ஒரு அண்ணன் இருக்கார்ல, அவர் பைக் ஷெட் தான் வச்சிருக்காரு. இவங்க ஃப்ரீ டைம்ல அந்த இடத்துல தான் இருப்பாங்க போல. கதிர் இருக்கார்ல, ஷேர் பிசினஸ்ல நிறைய பேர் ஏமாந்துட்டு இருக்காங்கடா, நம்மளும் பெரிய அமௌண்ட்டை ஏமாத்திரலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோ இருக்கார்ல, அதெல்லாம் பெரிய லெவல்ல ஏமாத்த முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது ஏமாத்த முடியாதா? வெங்கடனே 2 லட்சம் ரூபாய் ஏமாந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னென்ன இவன் சொல்றது உண்மையான்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. ஆமாப்பா, நானே 2 லட்சம் ரூபாய் ஏமாந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இத பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. இதனால ஹீரோவா சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஹீரோ ஏமாத்த போறாருன்னா அதை பத்தி முழுசா தெரிஞ்சுட்டு தான் ஏமாத்துவாரு. இப்ப அதுல எப்படிலாம் ஏமாத்தலாம் அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்றாரு. இவருக்குன்னு ஒரு கார்டை ரெடி பண்ணிடுறாரு. இந்த கார்டு மூலியமா நிறைய பேர் அப்ரோச் பண்ணணும்னு யோசிக்கிறாரு. நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தரை பார்க்கறதுக்காக தான் இவங்க 2 பேர் வந்திருக்காங்க. அந்த நபரை பொறுத்த வரைக்கும் அதிக காசுலாம் என்கிட்ட இல்ல, ஒரு 2 லட்சம் ரூபாய் இருக்கு, நீங்க இதை அதிகமாக்கி காட்டுங்க, அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்றதை பத்தி யோசிக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி சார், முதல்ல இதை இன்வெஸ்ட் பண்ணுங்கன்ற மாதிரி இவங்களும் வாங்கிடுறாங்க. இப்ப ஹீரோவும் கதிரும் சேர்ந்த மாதிரி பைக்ல வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் திரும்பி அந்த பூஜாவை பாக்குறாங்க. பூஜா நடு ரோட்ல பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க 2 பேர் கவனிச்சுட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா பூஜாக்கு பயம் வருது. கிளம்பணும்ன்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. விடக்கூடாது, 8000 ரூபாய் எப்படியாவது வாங்கணும்ன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. அதனால ஹீரோ இருக்கார்ல, இவங்க எங்க போறாங்கன்னு துரத்திட்டு வந்து ஒரு இடத்துல லாக் பண்ணிடுறாரு. இவங்களுமே மாட்டிக்கிட்டோம்னு தெரிஞ்சோன்னா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நடந்ததை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள போட்டி போட்டு சாப்பிட்டுருப்பாங்க. கம்மியா சாப்பிட்றவங்க தான் பில்ல பே பண்ணணும்ன்ற நிலைமை வந்திருக்கும். இவங்க தான் கம்மியா சாப்பிட்டுருப்பாங்க. அதனால தான் பில்லு 8000 ரூபாய் ஆயிடுச்சு, என்ன மன்னிச்சிருங்க, சீக்கிரமா 8000 ரூபாய் தந்துடுறேன்னு சொல்றாங்க. சரி, ரெடி பண்ணியே தாங்க, பிரச்சனை இல்ல, முதல்ல உங்க நம்பர் மட்டும் தாங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. நம்பர் எதுக்குன்னு கேட்கறாங்க. நீங்க ஏமாத்திட்டா என்ன பண்றது, நம்பரை தாங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. சரின்ற மாதிரி இவங்களுமே நம்பரை தந்துடுறாங்க. ஹீரோவா அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவங்க கிட்ட ஒருத்தர் 2 லட்சம் ரூபாய் தந்தாரு பாத்தீங்களா, அது 4 லட்சம் ரூபாயா திரும்பி தரலாம் நினைக்கிறாங்க. ஏன்னா அது மூலியமா அடுத்த வாட்டி அவர் 10 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் தருவாரு. அந்த டைம் அமைக்கிறலான்ற மாதிரிலாம் பிளான போடுறாங்க. இப்ப அவரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. சார், நீங்க தந்த காசு 10 நாள்ல 4 லட்சம் ரூபாயா மாறிடுச்சு, இந்தாங்க காசுன்ற மாதிரி தராங்க. இது அவரால் நம்பவே முடியல. பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. இன்னும் அதிக காசை தருவாருன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. ஆனா அவர் இருக்கார்ல, போதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் சார் போதும்னு சொல்றீங்க, இன்னும் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இல்ல, ஏற்கனவே கடன் இருக்கு, இது சூதாட்டம் மாதிரி தானே, அதனால என்னால ரிஸ்க் எடுக்க முடியாது, நான் கிளம்புறேன்னு கிளம்பிடுறாரு. அவனை நம்ம ஏமாத்தலான்னு பார்த்தா நம்மள அவன் ஏமாத்திட்டு போயிட்டு இருக்கான்ற மாதிரிலாம் இவங்க 2 பேருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவர மாதிரியே நிறைய பேருக்கு வலை விரிச்சிட்டு இருக்காங்க. 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய்ன்ற மாதிரி உங்களுக்கு செலவாயிட்டு இருக்கு. ஆனா யாருமே ஏமாற மாட்டாங்க, ரொம்ப உசாரா இருக்காங்க. ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் ஆடிட்டரா வேலை பார்க்குற ஒருத்தர் இந்த இடத்துக்கு வராரு. நிறைய பேர் உங்களை பத்தி சொல்றதை நான் கேள்விப்பட்டேன், நிறைய பேருக்கு காசெல்லாம் அதிகமாக்கி தரீங்களாமே, எப்படி எல்லா வாட்டியுமே காசை அதிகம் மட்டும் ஆக்குறீங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. அது ஹீரோ இருக்கார்ல, இன்சைட்ல இருந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் சார், அது மூலியமா தான் இந்த விஷயத்தை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப நான் ஒரு 2 லட்சம் ரூபாய் தரேன்னு இவர் சொல்றாரு. இப்ப ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பேசிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு கால் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி கொடுத்த நம்பருக்கு கால் பண்ணிட்டாரு. ஆனா வேற யாரோ தான் பேசுறாங்க. ஹீரோயின் நம்பரை மாத்தி தந்திருக்காங்கன்றது தெரிய வருது. நல்லா ஏமாத்திட்டா அப்படின்ற மாதிரிலாம் கதிர் கிட்ட சொல்றாரு. கதிர் இருக்கார்ல, எதர்ச்சியா அவளை ஒரு இடத்துல பார்த்தேன், முடிவெற்ற கடையில் தான் வேலை பார்க்கறா போல, நாளைக்கு போய் அவளை கவனிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப மறுநாள் இவங்க 2 பேருமே அந்த கடைக்கு வராங்க. இப்ப முடிவெட்டிட்டு இருக்க இவங்களுமே இவங்க 2 பேரை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஏற்கனவே ஒரு நபர் உட்காந்துட்டு இருக்காரு பாத்தீங்களா, நீ எந்திரிச்சு போ அப்படின்ற மாதிரி கதிரோ இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. நீ உட்கார மச்சான் அப்படின்ற மாதிரி ஹீரோவை உட்கார சொல்றாரு. நீங்க 8000 ரூபாய் தர மாதிரி தெரியல, தினமும் இந்த இடத்துக்கு வந்து முடி வெட்டியே நான் காசை கழிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்றாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. உண்மையில ஹீரோ ஹீரோயினை சைட் அடிக்கிறதுக்காக தான் வராரு. ஆனா ஹீரோயின் கொஞ்சம் அவாய்ட் பண்ற மாதிரி தான் பண்றாங்க. நம்மள பிடிக்கல போல அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா மேற்கொண்டு டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைக்கிறாரு. எங்க அந்த 8000 ரூபாய் சரியா போயிருச்சு, இதுக்கப்புறம் உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு நான் வர மாட்டேன்ற மாதிரி இங்க இருந்து நடக்க போறாரு. அப்ப இவங்க இருக்காங்கல்ல, திரும்பி வேணா ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு உங்களை ஏமாத்துறேன், திரும்பி அப்ப வருவீங்கல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதாவது இவங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதை இப்படி வெளிப்படுத்துறாங்க. ஹீரோவும் சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாரு. இது மூலியமா இவங்க 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நிறைய இடத்துக்கு சேர்ந்தெல்லாம் சுத்திட்டு இருக்காங்க. இது அழகா ஒரு சாங் மாதிரி காட்டுறாங்க. இப்ப வீட்டுக்கு கூட்டு வந்து அந்த 2 பேர்கிட்ட இவர் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. ஹீரோ ஒரு ஆடிட்டர் கிட்ட 2 லட்சம் ரூபாய் வாங்கினாரு பாத்தீங்களா, அது 4 லட்சம் ரூபாயா மாறிடுச்சுன்ற மாதிரி அந்த ஆடிட்டர் கிட்ட திரும்பி தராரு. அவருமே அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்பதான் ஹீரோக்கு போன் கால் வருது. இவருமே அட்டன் பண்ணி பேசுறாரு. பேசுறது இவரோட ஃப்ரெண்டு தான். ஆனா ஹீரோ வேற யார்கிட்டயோ பேசுற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த ஆடிட்டர் ஏமாத்துறதுக்காக தான் இப்படி பண்றாரு. பேசும்போது ஏதோ கோடின்னு சொன்னியப்பா, என்ன விஷயம்னு இந்த ஆடிட்டர் கேக்குறாரு.
சார் ஷேர் வாங்கின ஒருத்தருக்கு 2 கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு, அதை அவர் புரிஞ்சுக்க மாட்டாரு சார். இப்போ 1 கோடி ரூபாய் தந்தாருன்னா அந்த 2 கோடி ரூபாயை நான் தந்துருவேன், புரிஞ்சுக்காம என் காசை மட்டும் தான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அதான் என்ன பண்றதுன்னு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. 1 கோடி ரூபாய் தந்தா 2 கோடி ரூபாய் கிடைக்குமா, அந்த டீலை எனக்கு கொஞ்சம் மாத்தி விட முடியுமான்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. அதாவது ஹீரோவோட வலையில விழ ஆரம்பிக்கிறாரு. சரி சார் நான் பேசிட்டு சொல்றேன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. என்னப்பா பேசிட்டியான்ற மாதிரி வீட்டுக்கு போய் அந்த ஆடிட்டர் கால் பண்ணிட்டாரு. சார் நான் பேசிட்டேன், நீங்க சீக்கிரமா 1 கோடி ரூபாய் மட்டும் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இந்த ஆடிட்டர் ஏத்துக்கிறாரு. இப்ப இவங்க ஃபேக்கா ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அதுல சைனை வாங்கிடுறாங்க. அந்த ஆடிட்டருமே 1 கோடி ரூபாயை தந்துடுறாரு. ஹீரோக்கு கால் பண்ணிருப்பாங்க, ஹீரோ எடுத்திருக்கவே மாட்டாரு. நேரடியா வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுல வெங்கட் மட்டும் தான் இருக்காரு. அவன் கால் பண்ணா எடுக்க மாட்டான்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. பக்கத்துல தான் இருப்பான், நான் கூட்டு வரேன்ற மாதிரி வெங்கட் இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஹீரோயினும் வீட்டுல இருக்க ஒவ்வொரு பொருளா பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவோட ஒரு ரூம்குள்ள வந்துடுறாங்க. அந்த ரூம்ல தான் அவர் பிளான் போட்டு வச்ச எல்லாமே இருக்கு. அதே மாதிரி பேக்ல கட்டுக்கட்டா காசு இருக்கு. இத பாக்குற இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஹீரோ தப்பான வேலை பாக்குறாருன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருது இல்ல, தப்பான வேலை பாக்குறியான்னு கேக்குறாங்க. இவருமே ஆமான்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோயின் எதுவுமே பேசாம கிளம்ப போறாங்க. நான் சொல்றதை கேளுன்ற மாதிரி சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. ஒரு வார்த்தை இதுக்கப்புறம் பேசாத, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலேயே முழிக்காதன்ற மாதிரி கிளம்புறாங்க. இவருமே இதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப வேற ஒரு நாள் ஹீரோயினை மீட் பண்றதுக்காக வந்துடுறாரு. இதுக்கு முன்னாடி நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன், இதுக்கப்புறம் அதை பண்ண மாட்டேன், விட்டுறேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசுறாரு. மத்தவங்க கிட்ட காசுக்காக ஏமாத்தி பேசுன, இப்ப என்கிட்ட உடம்பு அடையிறதுக்காக தானே ஏமாத்தி பேசிட்டு இருக்க, எனக்கு தெரியுதுன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோ டென்ஷன் ஆகி பலார்னு கண்ணத்துல ஒரு அற விடுறாரு. இவங்களுமே கோவமா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவருமே பண்ண விஷயத்தை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. பேசாம ஏமாத்தினவர்கிட்டயே காசை தந்துடலாம்னு நினைக்கிறாரு. அந்த பெரியவரும் என்ன 1 கோடி ரூபாயை திரும்பி வச்சிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஏமாத்தின காசை ஹீரோ திரும்பி தந்துட்டாரு அப்படின்றது ஃப்ரெண்டுக்கு தெரிய வருது. எதுக்காக அவசரப்பட்டு அந்த காசை தந்த, பொண்ணுக்காக காசை தந்தியான்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இல்லடா இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய தப்பு பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் அந்த தப்பெல்லாம் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன்ற மாதிரிலாம் ஹீரோ பேசுறாரு. என்னடா திடீர்னு இவ்வளவு நல்லவனா மாறிட்டேன்ற மாதிரி கதிர் பேசிட்டு இருக்காரு. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் போன் மூலியமா ஹீரோயின் கேட்டுட்டு இருக்காங்க. யார் மூலியமா இவங்க கேக்குறாங்கன்னு தெரியல. இப்ப மேல வந்தவங்க இருக்காங்கல்ல, வேகமா ஹீரோவை ஓடி வந்து கட்டி பிடிச்சிடுறாங்க. கதிருமே பார்த்து சிரிக்கிறாரு. ஹீரோ மாறிட்டான்றதை ஹீரோயினுக்கு புரிய வைக்கணும்ன்றதுக்காக தான் கதிர் இந்த மாதிரி பண்ணிருப்பாரு. ஹீரோவும் ஹீரோயினை மீட் பண்றதுக்காக ஒரு கஃபேல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயின் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோக்கு வேலை வாங்கணும்ல, அதுக்கான ஏற்பாடு தான் பண்ணிருக்காங்க. என் கிளையண்டோட கம்பெனி தான் இது, நீ ட்ரை பண்ணி பாருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இவங்க பேசிட்டு இருக்கும் போது ஆடிட்டர் வெளியே நின்னுட்டு இருக்காரு. நீ ஏமாத்தின ஆடிட்டர் பின்னாடி தான் நிக்கிறாரு, திரும்பிடாதன்னு சொல்றாங்க. இவருமே லைட்டா பதட்டமா உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப ஆடிட்டர் கிட்ட பேசுறதுக்காக வேற ஒருத்தர் வராரு. அவரை பாக்குற ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோயின் ஷாக் ஆன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்கல்ல, என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவருமே திரும்பி அந்த நபரை பாக்குறாரு. அவனை ஏற்கனவே உனக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. அவன் பேரு சக்கரவர்த்தி, அவனால் தான் என்னோட லைஃப் இப்படி மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்ற, என்னாச்சுன்னு கேட்கிறாரு. என் அப்பாவை நல்லா ஏமாத்திட்டான், பல கோடி ஏமாத்திட்டான், அதை தாங்கிக்க முடியாம என்னோட அப்பா இறந்து போயிட்டாரு. அப்பத்துல இருந்து இந்த சக்கரவர்த்தியை எப்படியாவது பழி வாங்கணும்ன்ற மாதிரிலாம் நான் நினைச்சேன். ஆனா அவன் இருக்கிற இடத்துக்கிட்ட கூட என்னால போக முடியல, அவன் அவ்வளவு பாதுகாப்பா இருக்கான், இன்னமும் நிறைய பேரை ஏமாத்திட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்காக நீ அவனை ஏமாத்த முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. நீ என்ன பேசிட்டு இருக்க, இந்த ஏமாத்து வேலை எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தானே சொன்னேன், இப்ப நீயே பண்ண சொல்ற அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நல்லவங்களை ஏமாத்துறது தான் தப்பு, இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் எவ்வளவு நாள ஏமாத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப ஏமாத்திர வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. இவங்க 2 பேருமே ரோட்ல நின்னு பேசிட்டு இருக்காங்கல்ல, அந்த வழியா தான் சக்கரவர்த்தி கார்ல வந்துட்டு இருக்காரு. இப்ப இவங்க 2 பேரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பி போறாரு. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. பிரசன்ட்ல ஹீரோவும் கதிரை மட்டும் தான் மாட்டிருக்காங்கன்னு நமக்கு காட்டுறாங்க. இவன் கூட ஒரு பொண்ணு சுத்திட்டு இருந்திருக்கா, அவளை பிடிக்கணும்ன்ற மாதிரி ஆளுங்க பேசிக்கிறாங்க. டே அவளுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லடா, விடுங்கன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. ஆனா ஆளுங்க கண்டுக்கவே மாட்டாங்க, இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்பதான் இவர் மேற்கொண்டு நடந்த விஷயத்தை யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. நமக்கும் நடந்த விஷயத்தெல்லாம் காட்டுறாங்க. இவங்க சக்கரவர்த்தியை பத்தி முழுசா தெரிஞ்சிருப்பாங்க. சக்கரவர்த்தி ஒரு கம்பெனில சாதாரணமா வேலைக்கு சேர்ந்திருப்பாரு. இவர் சேர்ந்த அன்னைக்கு அந்த கம்பெனி ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிடும், மூடுற நிலைமைக்கு வந்துடும். ஆனா சக்கரவர்த்தி இருக்கார்ல, அங்க இருக்க ஃபைல்லாம் அனலைஸ் பண்ணுவாரு. நம்ம ஒரு ஏமாத்து வேலை செஞ்சா இதுல இருந்து தப்பிச்சிடலாம்னு சொல்றாரு. பாஸ் ஏமாத்து வேலை எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. இதை மட்டும் பண்ணலனா கம்பெனியே போயிடும், யோசிச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்றாரு. இதனால பாஸுமே என்ன வழின்னு கேட்கிறாரு. இவர் சொல்ற வழியை செயல்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி செயல்படுத்துறாரு. சொன்ன மாதிரியே அந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிருது. இதனால பாஸ் இருக்கார்ல, மறுநாள் இவருக்கு காரே வாங்கி தந்துடுறாரு. இவர் கார்ல வந்து இறங்குறாரு.
இப்ப பாஸை இவருக்கு பொசிஷன் எல்லாம் அதிகமாக்கிக்கிட்டே இருக்காரு. அதே மாதிரி பொண்ணியே கொடுத்துடலாம் நினைக்கிறாரு. அவங்கள கல்யாணம் பண்ணனால இவருக்கு நிறைய காசும் கிடைச்சிருக்கும். அது மூலியமா இவர் நிறைய இல்லீகல் வேலை எல்லாம் பண்ணுவாரு. ஏமாத்தி நிறைய பேர்கிட்ட இருந்து காசெல்லாம் சம்பாதிப்பாரு. ஆனா சக்கரவர்த்தி கிட்ட சின்னதா ஏமாத்தினா கூட கதையை முடிச்சிருவான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. என்னடா சொல்ற, கதையை முடிச்சிருவானா? ரிஸ்க் அதிகமா இருக்கும் போல, பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் கதிர் சொல்றாரு. இது எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி இருந்து ஹீரோயின் கவனிக்கிறாங்க. எனக்காக நீங்க எல்லாம் எதுக்காக ரிஸ்க் எடுக்கணும்? எனக்கும் அவனுக்கும் தானே பிரச்சனை. நானே முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது பண்ணிக்கிறேன், நீங்க எல்லாம் வேணான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா வெங்கட் இருக்கார்ல, என்னமா பிரிச்சு பேசுற, நம்ம எல்லாருமே ஒண்ணுதான், உனக்கு ஒரு பிரச்சனைனா எங்களுக்கும் பிரச்சனை மாதிரி தான், பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல கதிரும் பண்ணலான்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. அந்த சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் துணிகள்லாம் ரெடி பண்ற மாதிரி தான் குடோன் வச்சிருக்கான். அந்த குடோன்ல அவன் துணியை மட்டும் ரெடி பண்ணல, வேற ஏதோ தப்பான வேலை பண்றான்ற மாதிரி இவங்க சந்தேகப்படுறாங்க. அந்த குடோன்ல இருந்து எப்பெல்லாம் வண்டி போகுது அப்படின்றதெல்லாம் இவங்க அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. துணிலாம் ரெடி பண்றவங்க நிறைய இடத்துல இருந்து நூலெல்லாம் வாங்குவாங்கல்ல, எந்த இடத்துல இருந்தெல்லாம் அவன் நூலை வாங்குறான்றதெல்லாம் இவங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. அந்த லிஸ்ட் எல்லாத்தையுமே இவங்க கலெக்ட் பண்ணிடுறாங்க. அது மூலியமா ஈரின் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 10 கோடிக்கே அந்த நூலெல்லாம் வாங்க முடியும். ஆனா இவன் 60 கோடி ரூபாய்க்கு மேல அந்த நூலுக்கு செலவு பண்றான். ஏன் எதுக்குன்றது தெரிய மாட்டேங்குது. கண்டிப்பா அவன் நூல் மட்டும் வாங்கல, நூல் கூட சேர்த்து வேற எதையோ கணக்கு காமிச்சு வாங்குறான். அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கண்டுபிடிக்கணும்னா அந்த ஃபேக்டரிக்கு தான் போனோம். அந்த ஃபேக்டரிக்கு நீங்க 2 பேர் எப்படி போவீங்க? அது ரிஸ்க் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் கதிர் சொல்றாரு. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி கதிரை பாக்குறாங்க. அதாவது கதிரை அனுப்பி விடலான்னு முடிவு எடுக்கிறாங்க. அட பாவீங்களா, என்ன எதுக்காக அனுப்பி விடுறதுக்கு பிளான போட்டீங்க? எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றாரு. நம்ம கேங்லயே தைரியசாலி நீ தான், உள்ள போ அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்றாரு. அந்த இடத்துல சிசிடிவி ரிப்பேர் ஆயிருக்கும். அதை சரி பண்ற ஆள் மாதிரி தான் கதிர் உள்ள வந்திருக்காரு. இப்ப சரி பண்ணி முடிச்சவரு வேகமா உள்ள என்ன நடக்குது பாக்கலான்ற மாதிரி வந்துட்டு இருக்காரு. இவங்க வெளி வேஷத்துக்காக தான் துணியை ரெடி பண்ற மாதிரி பாவலா பண்றாங்க. ஆனா உண்மையில கோல்டு ஸ்மக்லிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. பெட்டி பெட்டியா கோல்டு எல்லாம் வந்திருக்கு. இது எல்லாத்தையும் இவர் கவனிச்சிட்டு இருக்காரு. ஹீரோ கிட்டயும் சொல்லிட்டாரு. இப்ப பெட்டி அடுக்கிறதுல ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு பீஸை மட்டும் பாக்கெட்ல வைக்கிறான். சிசிடிவி ஒர்க் ஆகல, கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறான். இப்பதான் இந்த இடத்துக்கு சக்கரவர்த்தியும் ஆளுங்களும் வந்திருக்காங்க. லோடெல்லாம் கரெக்டா வந்துருச்சான்னு சக்கரவர்த்தி பேசிட்டு இருக்காரு. இப்பதான் ஒருத்தன் கோல்டை எடுத்து வச்சிருக்கான்ற மாதிரி ஆளுங்க பார்த்து சொல்றாங்க. சிசிடிவி ஒர்க் ஆகலன்னு நினைச்சா அவன் எடுத்திருப்பான். ஆனா சிசிடிவி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருது. இப்ப சக்கரவர்த்தியை என்ன கோல்டை எடுத்திருக்க போலன்னு கேக்குறாரு. அச்சச்சோ மாட்டிக்கிட்டுமே அப்படின்ற மாதிரி அவனுமே பயப்பட ஆரம்பிக்கிறான். தெரியாம பண்ணிட்டேன், என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறான். ஆனா சக்கரவர்த்தி கன் எடுக்கிறாரு. அவன் தப்பிச்சு ஓடிடலாம் நினைக்கிறான். ஆனா சக்கரவர்த்தி ஷூட் பண்ணி அவன் கதையை முடிச்சிடுறாரு. இது எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து இவர் கவனிச்சிருப்பாரு. ரொம்ப பயப்படுறாரு. அவன் நிறைய கோல்டு தான் சேர்க்கிறான்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல. அந்த கோல்டு எல்லாம் எங்க வச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. இப்ப ஈரேன் இருக்காங்கல்ல, சக்கரவர்த்திக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல அவன் இருக்க மாட்டான். ஆனா எப்பவுமே ஆளுங்க பாதுகாப்புக்காக இருப்பாங்க. அங்கதான் கோல்ட வச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படிதான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி மத்தவங்களும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு பக்கத்துல இருக்க வீட்டுக்கு நம்ம வாடகைக்காக போயிடணும். அங்க இருந்து எல்லா ஆக்டிவிட்டியும் கவனிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப இவங்களுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இங்க இருந்து அவங்களெல்லாம் கவனிக்கணும், பிளான் போட்டு தூக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவங்க என்ன மாதிரி லாக்கர் வச்சிருப்பாங்கன்றது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமான லாக்கரா இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு ஈரேன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் வெங்கட் அண்ணன் ஈஸியா ஓபன் பண்ணிடுவாருன்னு ஹீரோ சொல்லிட்டாரு. ஆனா வெங்கட் இருக்கார்ல, 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த லாக்கர்னா நான் ஈஸியா ஓபன் பண்ணிடுவேன்ப்பா. ஆனா இன்னைக்கு ட்ரெண்டுக்கு புதுசா வருது, அதெல்லாம் தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஈரேன் புதுசா வந்திருக்க லாக்கரை பத்தி எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதை பத்தி எல்லாம் இவங்க கிட்ட சொல்றாங்க. அதாவது லாக்கர்ல கையை வச்சு 40 செகண்ட் தான் நமக்கு டைம் கிடைக்கும், அதுக்குள்ள அதை ஓபன் பண்ணிடணும். அதே மாதிரி ஒன்ஸ் உள்ள போயிட்டா 40 செகண்ட்ல திரும்பி வெளியே வந்து க்ளோஸ் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா அலாரம் அடிச்சிரும். சோ 40 80 செகண்ட் தான் மொத்தமே இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கேத்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. எந்த லாக்கா இருந்தாலும் ஓபன் பண்ணோம்ல, அதுக்கு இந்த அண்ணனுமே எல்லா லாக்கையும் ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அதாவது விதவிதமா லாக்லாம் கிடைக்கும்ல, அதெல்லாம் சீக்கிரமா ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. 40 செகண்டுக்குள்ள ஓபன் பண்ணணும்னு நினைக்கிறாரு. உள்ள நிறைய கோல்டு இருக்கும், அதெல்லாம் சட்டுன்னு ஒரு பெட்டிக்குள்ள போடணும்ல, 40 செகண்ட் தான் டைம் இருக்கும், அதுக்குள்ள போடணும்ன்ற மாதிரி ஹீரோ பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்காரு. 50 செகண்ட் 60 செகண்ட்லாம் எடுக்கிறாரு. பிராக்டிஸ் பண்ணி 40 செகண்டுக்குள்ள வந்துடுறாரு. அந்த வீட்டுல பாதுகாப்புக்காக 10 பேர் எப்பவுமே இருப்பாங்க. சாதாரண வழியில போக முடியாது, அண்டர் கிரவுண்ட் வழியா தான் போக முடியும்ன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப இவங்க வீட்டுல இருந்து அவங்க வீட்டுக்குள்ள நுழையிற மாதிரி இவங்க ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ நின்னுட்டு இருக்கும் போது ஹீரோயினும் வந்து கட்டி பிடிக்கிறாங்க. நான் எனக்காக உங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ எதுக்காக பிரிச்சு பேசுற, நம்மளுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம், கவலைப்படாத, எல்லாத்தையும் நல்லபடியா பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவனை பழி வாங்கணும்ன்றது தான் என்னோட எண்ணம். இந்த கோல்டு எடுத்தா எப்படி பழி வாங்குற மாதிரி ஆகும், சின்ன லாஸ் தானே அவனுக்கு ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
அவனை எப்படி பழி வாங்கணும்ன்றது எனக்கு தெரியும், அது பெரிய பிளான், உனக்கு அப்புறமா சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்றாரு. நைட்டு கூட அவங்க பாதுகாப்புக்காக வெளியே இருந்துட்டு இருக்காங்க. இவங்க 4 பேர்ல 2 பேர் மட்டும் தான் அங்க போற மாதிரி பிளான் இருக்கும். ஒன்னு வெங்கட், இன்னொன்னு ஹீரோ. இப்ப ஹீரோவும் ஹீரோயினை கட்டிலாம் புடிச்சிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப பொறுமையா சத்தம் காட்டாம இவங்களுமே வந்துட்டு இருக்காங்க. அந்த ஆளுங்களெல்லாம் தாண்டி இவங்க உள்ள இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப லாக்கர் எங்க இருக்குன்றதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. 40 செகண்ட் டைம்குள்ள இவருமே அதை ஓபன் பண்ணிடுறாரு. இப்ப உள்ள வந்து கோல்ட பார்த்து இவங்க 2 பேருமே சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப டைம் இல்லல, இப்ப சட்டுன்னு 2 பேருமே கோல்ட் எல்லாம் அடுக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அடிக்க சூட்கேஸை எடுக்கலாம்னு நினைக்கும் போது கீழே கவுந்து விழுந்துருது. வெங்கட்டும் ஹீரோவும் சேர்ந்த மாதிரி வேகமா திரும்பி உள்ள வச்சிட்டு இருக்காங்க. அண்ணா டைம் இல்ல, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. வெங்கட் வேகமா வெளியே போயிடுறாரு. இப்ப கதவு இன்னும் கொஞ்ச நேரத்துல க்ளோஸ் ஆயிடும். அலாரமும் அடிச்சிரும். அலாரம் அடிக்கிறதுக்குள்ள ஹீரோ வெளியே வந்துட்டாரா என்னன்னு தெரியல. இப்ப அலாரம் அடிச்சதுனால வெளியே இருக்க ஆளுங்க இருக்காங்கல்ல, என்ன ஏதுன்னு பாக்கணும்ன்ற மாதிரி உள்ள வந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த இடத்துக்கு வெங்கட் மட்டும் வந்திருக்காரு. எங்க ஹீரோன்னு கேக்குறாங்க. ஹீரோ மாட்டிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அச்சச்சோ மாட்டிக்கிட்டானே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாங்க. அப்ப ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவங்களுக்கு அலாரம் அடிச்சிருச்சு, எப்பனாலும் வரலாம், வாங்க கிளம்பலான்னு சொல்லிட்டாரு. இவங்க கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. காரை பார்த்து கொஞ்ச நேரம் அவனுங்க சேஸ் பண்றாங்க. ஆனா இவங்க ஆட்டோலாம் காமிச்சு இங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க. தகவல் கேள்விப்பட்டு சக்கரவர்த்தி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஏன் சரக்கு மேலேயே ஒருத்தன் கை வச்சிட்டானா, விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா பாதுகாப்பு கொடுக்கறதுல ஒருத்தர் தான் ஹெட்டா இருப்பாரு. அவர் மேல சக்கரவர்த்திக்கு பயங்கரமா கோவம் வருது. ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு கம்பியை வச்சு இவரோட கதையை முடிச்சிடுறாரு. இப்ப பக்கத்து வீட்டுக்கு போலான்ற மாதிரி இவங்க எல்லாருமே கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இந்த வீட்டுல இருந்தவங்க அட்ரஸ்ல இருந்து எல்லாமே ஃபேக்கா தான் தந்திருக்காங்கன்னு தெரிய வருது. சாமர்த்தியமா பிளான் பண்ணி தூக்கிட்டாங்கன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. வீட்டுல ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தா வீட்லயுமே எதுவுமே கிடைக்கல. இப்பதான் ஒரு இடத்துல கார்டு கிடைக்குது. ஈர ஷேர் பிசினஸ் பண்ணும்போது ஒரு கார்டை ரெடி பண்ணாரு பாத்தீங்களா, அந்த கார்டு தான் கிடைச்சிருக்கு. சக்கரவர்த்திக்கு சதீஷ்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. இப்ப அந்த சதீஷ்க்கு கால் பண்ணிட்டாரு. சதீஷும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சதீஷ் இப்ப கூட ஒருத்தரை கொலை பண்றதுக்காக தான் வந்திருக்காரு போல. இப்ப இவரோட கதையை முடிச்சிடுறாரு. சதீஷ் ஒரு போலீஸ் தான். இப்ப வெங்கட்டும் ஹீரோவும் சேர்ந்த மாதிரி ஒரு லாக்கரை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. எதுக்கு லாக்கரு அப்படின்ற மாதிரி கதிர் கேட்கிறாரு. இவ்வளவு நகையை வெளியே வைக்க முடியும், அதனால தான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. நீங்க பாஸ்வேர்டு போட்டுக்கோங்கன்ற மாதிரி பூஜா மட்டும் இங்க இருந்து தள்ளி போயிட்டு இருக்காங்க. எங்க போயிட்டு இருக்க, நில்லுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. பாஸ்வேர்டு என்ன தெரியுமா, உன் பர்த்டே தான் பாஸ்வேர்டு, நீ எப்பனாலும் லாக்கரை திறந்து பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எத்தனை வருஷமா உன் கூடயே இருக்கேன், என் டேட் ஆஃப் பர்த் வைக்கணும்னு உனக்கு தோணல அப்படின்ற மாதிரி கதிர் சொல்லிட்டு இருக்காரு. எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப சக்கரவர்த்தியோட ஆள் இருக்காரு பாத்தீங்களா, அந்த கார்டு மூலியமா ஹீரோவை பத்தி விசாரிக்கிறாரு. ஹீரோ நிறைய பேர்கிட்ட பேசியிருக்காரு. ஆனா அட்ரஸ் போட்டோகிராஃப்னு எதுவுமே அவங்க கிட்ட இல்ல. சரி எல்லார்கிட்டயும் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு ஒவ்வொருத்தரா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தா இங்க வந்திருக்க இந்த ஆடிட்டருக்கு போன் வருது. இந்த ஆடிட்டர் சக்கரவர்த்தியோட ஆடிட்டர்ன்றது தெரிய வருது. உனக்கு எதுக்கு அவன் கூட பேச்சுன்ற மாதிரி இப்ப சக்கரவர்த்தியோட ஆளுங்க இவரை போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாங்க. ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி சக்கரவர்த்தி கேட்கிறாரு. இப்ப ஆடிட்டரும் நடந்த விஷயத்த சொல்றாரு. ஷேர்ல நிறைய லாபத்தை அவன் எடுத்து தந்தானா, அதெல்லாம் நம்பி நானுமே அவன் கிட்ட காசை தந்தேன். ஆனா 1 கோடி ரூபாய் ஏமாத்திட்டான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அவனே காசை வெளியே வச்சிட்டான். ஏன் எதுக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சரி அவன் போட்டோ இருக்கான்னு கேக்குறாங்க. ஒரு வாட்டி அவனுக்கே தெரியாம எடுத்தன்ற மாதிரி சொல்றாரு. அந்த போட்டோவை இவங்க கிட்ட எல்லாம் காட்டிட்டு இருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கூட ரோட்ல வச்சு பார்த்தன்ற மாதிரி சக்கரவர்த்தி சதீஷ் கிட்ட சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோவையும் கதிரையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டே வீட்டுக்குள்ள வராங்க. பார்த்தா வீட்டுல இருக்க பொருள்லாம் களைஞ்சு போட்ட மாதிரி இருக்கு. இவங்களுமே லாக்கரை செக் பண்ணுன்ற மாதிரி லாக்கர் கிட்ட வந்துடுறாங்க. இப்ப பாஸ்வேர்டு போட்டு ஓபன் பண்றாங்க. பார்த்தா உள்ள கோல்டு இல்லன்றதையும் உங்களுக்கு தெரிய வருது. இவங்க ஷாக் ஆயிட்டு இருக்கும் போது ஆளுங்க இருக்காங்கல்ல பின்னாடி வந்து எங்கடா கோல்டுன்ற மாதிரிலாம் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுமே கோல்டு எடுக்கலன்றது தெரிய வருது. இப்ப ஆளுங்க இருக்காங்கல்ல இவங்க எல்லாரையும் கார்க்குள்ள லாக் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காங்க. போற வழியில தான் ஹீரோயின் இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயின் ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்காரு. இப்ப ஃபேக்டரிக்கு கூட்டு வந்ததுக்கு அப்புறம் அடின்னு அடிக்கிறாங்க. எங்கடா அந்த கோல்டு எல்லாம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கோல்டு எடுத்தது நான் தான், ஆனா என்கிட்ட இருந்தே யாரோ கோல்ட தூக்கிட்டாங்க, யாரு என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த பொண்ணை தூக்கிட்டு வாங்கன்ற மாதிரி சக்கரவர்த்தி சொல்லிட்டாரு. அவளுக்கு எல்லாம் எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. ஆனா ஆளுங்க கேட்காம தூக்குறதுக்காக போறாங்க. இதே சமயம் தான் சதீஷ் இருக்கார்ல இந்த இடத்துக்கு வந்து ஏதாவது சொன்னானான்னு கேக்குறாரு. வாயை திறந்து எங்க கோல்டு இருக்குன்றத சொல்ல மாட்டான்ற மாதிரி சக்கரவர்த்தி சொல்லிட்டாரு. நான் சொல்ல வைக்கிறேன்ற மாதிரி இவரும் கன் எடுத்து மிரட்டுறாரு. நான் உன்னை ஷூட் பண்ண மாட்டேன், உன் ஃப்ரெண்டோட கதையை முதல்ல முடிப்பேன், பயத்துல நீயே உண்மையை சொல்லிடுவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படிலாம் பண்ணிடாதீங்க, எனக்கு உண்மையிலேயே தெரியாதுன்னு ஹீரோ சொல்லிட்டாரு. இவர் ஃப்ரெண்டை ஷூட் பண்ற மாதிரி வராது. ஆனா சட்டுன்னு கன்னை திருப்பி ஆடிட்டரை ஷூட் பண்ணிடுறாரு. இதை பாக்குற சக்கரவர்த்தி ஷாக் ஆயிடுறாரு. எதுக்குடா அவரை ஷூட் பண்ணன்னு கேக்குறாரு. அந்த ஆளை எதுக்காக ஷூட் பண்ணன்றது அந்த ஆளுக்கு தெரியும்ன்ற மாதிரி சதீஷ் சொல்றாரு. என்ன பெருசு, நான் சொல்றது சரிதானே அப்படின்ற மாதிரி அவரை பார்த்தோம் சொல்லிட்டாரு. ஓஹோ என்னை பத்தி எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டியா, ஆமாண்டா நான் தான் இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரி இந்த பெரியவர் சொல்லிட்டாரு.
என்ன பெரியவர் பண்ணாரா அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இந்த பெரியவரை பொறுத்த வரைக்கும் சக்கரவர்த்தியால ஏமாத்தப்பட்டிருப்பாரு. சக்கரவர்த்தியை பழி வாங்கணும்ன்றதுக்காக தான் இவர்கிட்டயே வேலைக்கு சேர்ந்திருப்பாரு. அந்த கோல்டு எல்லாம் என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டு இருக்க சக்கரவர்த்தி டென்ஷன் ஆயிடுறாரு. ஒழுங்கா எங்க வச்சிருக்கன்னு சொல்லுடான்ற மாதிரி அடிச்சிட்டு இருக்காரு. ஹீரோவும் இவரும் பார்ட்னர்ஸ் அப்படின்ற மாதிரி சக்கரவர்த்தி நினைக்கிறாரு. ஒழுங்கு மரியாதையா சொல்லுன்னு ஹீரோ கிட்டயும் கேட்கிறாரு. இவனுக்கு அதெல்லாம் தெரியாதுன்ற மாதிரி சதீஷ் சொல்றாரு. சொல்ல போனா நீ மட்டும் ஏமாறல, இவனும் ஏமாந்திருக்கான். அந்த பொண்ணு பின்னாடி சுத்தி ஏமாந்திருக்கான். அந்த பொண்ணோட அப்பா தான் இந்த பெரியவர் அப்படின்ற மாதிரி சதீஷ் சொல்றாரு. அப்ப நம்மள லவ் பண்ணதெல்லாம் நடிப்பான்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. ஆக்சுவலா ஹீரோவை கூட்டு போனாங்கல்ல, அப்ப ஹீரோயின் பாத்திருப்பாங்க. அவங்க கிட்ட ஒரு பேக் இருந்திருக்கும். பேக்ல துணி தான் இருக்குன்னு நினைச்சிருப்பாரு. அது துணி இல்ல, கோல்டுன்றது இப்பதான் ஹீரோக்கு புரியுது. ஹீரோவும் ஆடிட்டரும் கூட்டு கலவானியா அப்படின்ற மாதிரி சதீஷ் விசாரிக்கணும்னு நினைச்சிருப்பாரு. ஆடிட்டர் வீட்டை செக் பண்ணி பார்க்கும் போது தான் சில விஷயங்கள் கிடைச்சிருக்கும். ஆடிட்டர் பிளைட் டிக்கெட்லாம் எடுத்திருப்பாரு. அதை கிழிச்சு போட்டு வச்சிருப்பாரு. அவருக்கு மட்டும் இல்ல, அவரோட பொண்ணுக்கும் சேர்த்து எடுத்திருப்பாரு. அப்பதான் அப்பா பொண்ணுன்றது இவருக்கு தெரிய வந்திருக்கும். பிரசன்ட்ல கோவப்பட்டு இருக்க சக்கரவர்த்தியை கண்ட்ரோல் பண்றாரு. இவன் கிட்ட கேட்டு எதுவும் கிடைக்க போறது இல்ல, அந்த பொண்ணு கிட்ட பேசி வர வைப்போம், கோல்டு கிடைச்சிரும், கவலைப்படாது அப்படின்ற மாதிரி சதீஷும் இங்க இருந்து கூட்டு போறாரு. ஆக்சுவலா இந்த பெரியவர் 1 கோடி ரூபாய் ஏமாந்த மாதிரி நடிக்க தான் செஞ்சிருப்பாரு. ஸ்டார்டிங்ல இருந்து இந்த பெரியவரும் ஹீரோனும் நடிக்க தான் செஞ்சிருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுனால ஹீரோ கோவப்படுறாரு. போயும் பொண்ணை போய் இப்படி நடிக்க விட்டுருக்கியே, உனக்கெல்லாம் அசிங்கமா இல்லையான்ற மாதிரி பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. இப்பதான் இந்த பெரியவரும் வேற சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ சாமர்த்தியமா ஏமாத்துவாருன்றது அப்பாக்கு தெரியும். சக்கரவர்த்தி கிட்ட இருந்து அந்த நகையெல்லாம் தூக்கிட்டு நம்ம கிளம்பணும்ன்றதுக்காக தான் அப்பா இந்த பிளான போட்டிருப்பாரு. ஹீரோ மாட்டுவான்ற மாதிரிலாம் இவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. இப்ப மாட்டினதுக்கு அப்புறமா பொண்ணு கிட்ட நம்ம கிளம்பலாம்னு சொல்லிட்டாரு. அப்பா அவன் பாவம்பா, நமக்கு வேண்டியது கிடைச்சிருச்சு, ஆனா அவன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டான், அவனை அப்படியே விட்டுட்டு போக மனசு வரலப்பா, நான் அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இதனால தான் டிக்கெட்டை 2 பேருமே கிழிச்சு போட்டிருப்பாங்க. எப்படியாவது இந்த இடத்துல இருந்து ஹீரோவை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி தான் இவர் வந்திருப்பாரு. ஆனா அதுக்குள்ள அந்த சதீஷை கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்றாரு. என்னோட பல கோடியை ஏமாத்திட்டான், நேரடியா பழி வாங்க முடியல, அதனால தான் உன்னை யூஸ் பண்ணி இந்த விஷயத்த பண்ண, என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் அப்பா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்பா வச்சு பொண்ணை இவங்க மிரட்டுறாங்க. வேற வழி இல்லாம ஹீரோயின் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பெட்டியோட தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. கோல்டு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு கேக்குறாங்க. கரெக்டா இருக்குன்னு ஹீரோயின் சொல்லிட்டாங்க. செக் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி ஆள் கிட்ட சொல்லிட்டாரு. ஆளுங்களும் செக் பண்ணி பாக்குறாங்க. எல்லாம் கரெக்டா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. என் அப்பாவை பார்க்கணும், என்ன விடுங்கன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. பொய்க்கோன்ற மாதிரி இவருமே விடுறாரு. இவங்களுமே அப்பாவுக்கு பக்கத்துல வந்து அப்பாவை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பாவை பார்த்துட்டு இருந்தவங்க திடீர்னு அந்த பெட்டியே பார்த்துட்டு இருக்காங்க. இவ எதுக்காக பெட்டியே பார்த்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சதீஷ் யோசிக்கிறாரு. அந்த பெட்டியில ஏதோ தப்பா இருக்கு, அந்த பெட்டியை முதல்ல தள்ளி வைங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவர் சொல்றதுக்குள்ள இந்த இடத்துல பாம்பு வெடிச்சிருது. அந்த கோல்டுக்கு அடியில இவங்க பாம்பு வச்சிருப்பாங்க. அது வெடிச்சதுல பக்கத்துல இருந்த எல்லாருக்குமே பயங்கரமா காயம் பட்டுது. இதனால தான் ஹீரோயின் அப்பாவை பார்க்கணுன்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி வந்திருப்பாங்க. தள்ளி இருந்தவங்களுக்கு எல்லாம் காயம் கம்மியா தான் பட்டிருக்கும். இப்ப இந்த இடத்துக்கு வெங்கட் அண்ணன் வந்துடுறாரு. இவர் காப்பாற்ற வேண்டியவங்களை மட்டும் இங்க இருந்து காப்பாத்தி கூட்டு போறாரு. ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு இருக்காரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே வந்து இவரை எழுப்பி விட்டு மாத்திரை எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் எங்கன்ற மாதிரி தான் ஹீரோ முதல்ல கேக்குறாரு. ஹீரோ நம்ம கிட்ட பேச மாட்டாரு, நம்மள வெறுக்க ஆரம்பிச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஃபீல் பண்றாங்க. இப்ப ஹீரோவும் இவங்க கிட்ட பேசுறதுக்காக வராரு. என் மேல நீ ரொம்ப கோவமா இருப்பேன்னு எனக்கு தெரியுது, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, அப்படி இல்லைன்னா கோவத்தை காட்டணும்னா காட்டிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கதிர் இருக்கார்ல, உன் மேல எல்லாம் கோவம் இல்ல, இப்ப அந்த கோல்டு எல்லாம் போயிருச்சுல, அதை நினைச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோக்கு கோவம் இருக்கு போல. இவங்களை ஷூட் பண்ற மாதிரிலாம் கன் எடுத்து காட்டுறாரு. இப்ப ஷூட்டும் பண்றாரு. இவங்களை ஷூட் பண்ணாம பக்கத்துல இருக்க அந்த லாக்கரை ஷூட் பண்றாரு. பார்த்தா அந்த லாக்கர்ல ஓட்ட விழுது. அது கோல்டு மாதிரி மின்னுது. வெங்கட்டும் ஹீரோவும் லாக்கர் செய்ய போனாங்கல்ல, கோல்டுல தான் அந்த லாக்கரையே செஞ்சிருப்பாங்க. அப்ப உள்ள இருந்தது என்னன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. உள்ள இருந்தது ஃபேக் கோல்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோனும் அப்பாவும் வெளிநாட்டுக்கு போயிடலாம் நினைச்சிருந்தாங்கன்னா ஃபேக்கான கோல்டை தான் எடுத்துட்டு போயிருப்பாங்க. இப்ப உண்மையான கோல்டே உங்களுக்கு கிடைச்சிருது. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பர்டிகுலர் பகுதியை நமக்கு காட்டுறாங்க. அங்கதான் இவங்க எல்லாருமே ஜாலியா சில் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆக்சிடென்ட்ல சக்கரவர்த்திக்கும் டீமுக்கும் எதுவும் ஆயிருக்காது. இப்ப சக்கரவர்த்தியை பத்தி நியூஸ் வந்துட்டு இருக்கு. கதிர் இருக்கார்ல, நியூஸ பாருங்கன்ற மாதிரிலாம் காட்டுறாரு. நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்றத நமக்கு காட்டுறாங்க. அவர் ஃபேக்டரிக்கு நிறைய நூல் கண்டெல்லாம் வரும் பாத்தீங்களா, ஆளுங்க செக் பண்ணி பார்த்திருப்பாங்க. அதுல நிறைய ட்ரக்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கும். அதனால அவர் மேல கேஸ ஃபைல் பண்ணிருக்காங்க. விசாரணை போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கவனிச்சிட்டு இருக்க கதிர் இருக்கார்ல, இதெல்லாம் இவனுக்கு தேவைதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இங்க இருந்து போறாரு. ஆனா இதை பண்ணதே ஹீரோ அப்படின்றது ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது. இவர்கிட்ட இப்ப நிறைய காசு இருக்குல்ல, சில அதிகாரிங்க கிட்ட பேசிதான் இந்த மாதிரி செக் பண்ண வச்சிருப்பாரு போல. நீ தானே இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. சேச்சே நான்லாம் பண்ணலன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு.
அவனை மாட்ட வைக்கிறதுக்கு வேற பிளான் இருக்குன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அதுதான் இந்த பிளானா இருக்கும். இப்ப ரெண்டு பேருமே மத்த ரெண்டு பேர் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இதோடய ஹாப்பியா இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.